இந்த படத்துல ஆர்யா எப்படி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தாரோ, அதே மாரி தான் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் இயர் போனப்போ ரொம்ப சைலன்ட்டா இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். யாருகிட்ட போய் என்ன பேசுறதுன்னே தெரியல. இது மாரி இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாரையும் பேச வைக்கிறதுக்காகவே ரொனால்டோவே குடிக்காதீங்கன்னு சொன்ன இந்த கம்பெனி ஒரு சீக்ரெட்டான மேட்டர பிளான் பண்றாங்க. நீங்க காசு குடுத்து கோக் குடிக்கலான்னு வாங்குனாலும், அதே மாரி பாட்டில் வாங்குன இன்னொரு பெர்சனோட ஹெல்ப் இல்லாம அந்த கோக்க நீங்க ஓப்பனே பண்ண முடியாது. அதுக்கேத்த மாரி ஸ்பெஷலா அந்த கேப்ப டிசைன் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு மூடினால கொக்கோ கோலாக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்றத அவங்க எதிர்பார்க்கல. இது தெரியாம கோக் வாங்கின இன்ட்ரோவர்ட்ஸ் நிறைய பேர் வேற வழியே இல்லாம இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க என்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாவே இருந்தாலும் அந்த கோக்கை குடிக்கணும்னா நிறைய நியூ பீப்பிள் கிட்ட பேசிதான் ஆகணும். இதனால நிறைய நியூ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. குடிக்க ஜூஸும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, கம்பெனிக்கு ஒரு பார்ட்னரும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. எப்படிலாம் யோசிக்கிறாங்களா? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் காலேஜ்ல எல்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசவே விடல, பாய்ஸ் கேர்ள்ஸ் நோ டாக்னு ரூல்ஸே போட்டிருந்தாங்க. என்னன்னா கொக்கோ கோலா கம்பெனி இப்படி ஒரு பிரில்லியன்டான மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாலும் why is this world so much against introverts? இனி ஒரு கோகோ கூட தனியா குடிக்க முடியாதுல்ல. இது உங்க இன்ட்ரோவர்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி ஜஸ்டிஸ் ஃபார் இன்ட்ரோவர்ட்னு சொல்லுங்க.